வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்க வந்ததுக்காக. இந்த வீடியோவில் நான் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 350க்கு மேலே எதுவுமே இருக்காது பார்ட் 3 கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 340லேருந்து 350க்குள்ளே தான் இருக்க போகுது. அண்ட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போகுது. பட் இந்த வாட்டி என்னவா இருக்க போகுதுன்னா, எனக்கு இருக்க எல்லா இன்செக்யூரிட்டிஸையும் நான் வந்து பிரேக் பண்ணி ஒரு க்யூட் ஆன இதெல்லாம் குண்டாக இருக்க நான் இது போடக்கூடாது, என் கலர் இப்படி இருக்குது நான் இது போடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும்ல. எனக்கு தை பெருசாக இருக்கும், நான் கொஞ்சம் கர்வி சைடில் வருவேன், ஷோல்டர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், அண்ட் என்னோட ஹேண்டோட இந்த என்ன சொல்லுவாங்க, கை தான் சொல்லுவாங்க, இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் எனக்கு ஃபேட்டராக இருக்கும். அதனால ஒரு சில கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் வியர் பண்ண மாட்டேன். பட் இப்போ இந்த சீரீஸில் நான் வந்து இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் 1 by 1 உங்களுக்கு நான் காமிச்சு என் பாடிக்கு அது எப்படி இருக்குது, என் ஸ்கின் டோனுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி கை கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி எனக்கு இதை விட கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் லீனராக இருக்கும். இங்கே குண்டாக இருந்தால் கூட ஏதோ ஒன்று ஓகே நம்ம குண்டு தான் அப்படி சொல்லிட்டு எனக்கு வந்து செட்டாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு கைன்னா, இங்கெல்லாம் வந்து எனக்கு ஒல்லியாக இருக்கும், பட் இங்கே வந்து குண்டாக இருக்குது. பிகாஸ் ஃபேட் வந்து இங்கே அக்யூமுலேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இல்லை நீ ஒல்லியாக இருக்கும் போது நீ ஸ்லீவ்லெஸ் போட்டியானா எனக்கு ஞாபகம் இல்லை, நான் ரொம்ப காலமாக குண்டாக தானே இருக்கேன். ஸோ வந்து எனக்கு ஸ்லீவ்லெஸ் அப்படின்னாலே ஏதாவது ஒரு டாப் இப்படி இருக்குனாலே மோஸ்ட்லி உள்ளே போய் கை தேடுற ஒரு கேட்டகரி நான். ஓகே நம்ம வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்போ எனக்கு போட்டு எனக்கு ஸ்லீவ்லெஸ் பிடிக்கலன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன். பிகாஸ் எனக்கு அது பிடிக்கல, நான் போடாமல் எனக்கு அது நல்லா இருக்காது, எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு நானே நினச்சிட்டு இருந்ததுனால இந்த வாட்டி என் மைண்டை நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஸ்லீவ்லெஸ் வாங்கலாம். சரி ஸ்லீவ்லெஸ் வாங்கும்போது என்ன மாதிரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் இந்த எலஃபேண்ட் பிரிண்ட் போட்டு ஒரு ஸ்லீவ்லெஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சரி இப்போ எல்லாரும் அது போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, பட் அந்த எலஃபேண்ட் பிரிண்ட் வந்து ஒரு 499 இருந்துச்சு. நான் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மீஷோவில் ஐ ஃபவுண்ட் திஸ். இது வந்து 361. நமக்கு வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ஒரு டாப் கிடைக்கும், அண்ட் எனக்கு வந்து ஒரு பேண்ட்டும் கிடைக்கும். இந்த பேண்ட் வந்து எப்படின்னா ஒரு பிளாசோ மாதிரி இருக்கும். ஒரு 361K ஒரு டாப்பும் பேண்ட்டும் நமக்கு கிடைக்குன்ற போது அந்த குவாலிட்டி பற்றி நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி ரேயான் இல்லை, திஸ் இஸ் சம்திங் லைக் காட்டன். இதுக்கு ரொம்ப அயன் பண்ணோம். ஒரு சில ரேயான் மெட்டீரியல்ஸ்லாம் சீக்கிரமாக ஸ்ட்ரிங்க் ஆகிடும், நம்ம அயன் பண்ணோம். காட்டன்லேயே ஒரு சிலது வந்து சீக்கிரமாக ஸ்ட்ரிங்க் ஆகிடும் அயன் பண்ணோம். ஆனால் இது அயன் பண்ணுன்ற அவசியம்லாம் இல்லை. அண்ட் நான் வந்து சொல்லியிருக்கல எனக்கு வந்து எல் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுல, இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக, ஸோ வந்து கொஞ்சம் எல் வந்து இங்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து லூஸராக இருந்தால் நல்லா இருக்காது. அதே நேரத்தில் என்னன்னா இது வந்து கொஞ்சம் க்ளோஸர் நெக்கு, நான் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் இறங்கிடும் அப்படின்றதுனால நான் வந்து 38 போட்டேன். 40 போடாமல் 38 மீடியம் சைஸ் போட்டேன். பட் மீடியம் சைஸ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. என்னோட கர்வி பாடிக்கு இதோட பேண்ட்டும் வந்து என்னோட தையில் வந்து கரெக்டாக செட் ஆகுது. எனக்கு வந்து நான் நினச்சா ஓகே நம்ம வாங்கி பார்ப்போம், வாங்கி பார்த்துட்டு நமக்கு வந்து பத்தலைன்னா அடுத்த சைஸ் போடலாம் அப்படின்றதுனால தான் நான் மீடியம் வாங்கினேன். பட் எஸ் இது செம்மையாக ஃபிட் ஆகுது. மேபி நான் அடுத்து சில ட்ரெஸ்ஸஸ்லையும் மீடியம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட். ஏன்னா இப்போ போட்டிருக்க டாப் கூட மீடியம் தான், கொஞ்சம் லூஸராக இருக்குது. ஸோ வந்து இப்போ போட்டிருக்க டாப் கூட லாஸ்ட் தான், கொஞ்சம் லூஸராக இருக்குது. ஸோ வந்து நம்ம மீடியம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. பட் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஸ்லீவ்லெஸ்ஸே போட்டதே இல்லை, ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணணும்னா ஜஸ்ட் 350 தான். இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ரிட்டர்ன் போட்டுக்கலாம். தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இது நம்ம போடக்கூடாது அப்படின்னு நம்மளே நமக்கு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம்ல, அதுதான். இதை நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன், இந்த பிரிண்ட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த டாப்புமே ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் க்யூட்டான க்ளோஸ் நெக் வரும், பின்னாடி நமக்கு வந்து பட்டன் வரும். இது ஒரு செம்ம ட்ரெஸ். அண்ட் இதில் என்ன ஒரு பாயிண்ட்னா, நமக்கு வந்து இங்கே பாக்கெட்ஸ் இருக்கும். அந்த பாக்கெட்டுமே நல்ல பாக்கெட். ஓகே, ஒரு சிலர்லாம் பாக்கெட் வைக்கணுன்ட்டு குட்டியாக வச்சுருவாங்க. பட் இந்த பாக்கெட்டுமே செம்ம பாக்கெட். அண்ட் நான் திருப்பி சொல்கிறேன், 350க்கு எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்லீவ்லெஸ் குவாட் செட் கிடச்சிருக்கு. இட் லுக்ஸ் ஸ்டன்னிங் ஆன் மீ. நான் வந்து இதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் நான் எடுத்த டெசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன்னா அது வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் எஸ் நம்ம எடுத்த டெசிஷன் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு இருந்துச்சு. நான் இதோட லுக் ஆட் பண்ணுறேன், செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரே ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆரல்ஸ் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் நம்ம பண்ணுறோன்னா, ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஒரு 15 days 20 days கழிச்சு ஒரு செல்ஃப் கிஃப்ட் பண்ணோன்னா அப்போ யூ கேன் கோ வித் திஸ்.
நீங்கள் போட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த பேண்ட்டுமே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து ஒரு பிளாசோ பேண்ட். இப்போ வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப்போட ஒரு பிளாசோ பேண்ட்டு அண்ட் அந்த குர்த்தியோட டாப் இருக்குல்ல, அது நமக்கு முட்டி கீழே வரும். இதோட லுக்கே வந்து ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். இப்போ வந்து ஒரு இன்செக்யூரிட்டி வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டோமா, அடுத்து என்ன இன்செக்யூரிட்டி அப்படின்னு போய் பார்த்தோன்னா, லைக் எப்படின்னா, இப்போ வந்து நான் கொஞ்சம் ஒரு டார்க்கரான ஸ்கின் டோனில் இருக்கிறதுனால பிளாக் வந்து எனக்கு பிடிக்கும், நான் போடுவேன் தான். ஆனால் இந்த டார்க்கர் கலர்ஸ் இருக்குல்ல, பிளாக்கு, ப்ளூ, ஆஷு, இதெல்லாம் நான் வாங்கினாலே கலர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் லைக் இது கலர்லேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நான் மோஸ்ட்லி பிளாக் ட்ரெஸ்ஸஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நான் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற போது தான் லைக் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்குவேன். நான் ஒரே ஒரு பிளாக் டாப் வச்சுருக்கேன். அதுவும் ஐயப்ப சாமி, எங்கள் அப்பா வந்து அந்த கார்த்திகை மாதத்தில் வந்து கோவிலுக்கு போவாரா, ஸோ அப்போ நான் வந்து போடணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பிளாக் டாப் வச்சுருக்கேன். அந்த பிளாக் டாப் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் அதுதான் போட்டிருப்பேன். பிகாஸ் எனக்கு அவ்வளோ பிளாக் பிடிக்கும். அண்ட் ஒரு பக்கத்தில் வந்து சில சொல்லுவாங்க உன்னோட ஸ்கின் டோனுக்கு அது நல்லா இருக்காது. ஆனால் நான் வந்து இன்ஸ்டாகிராம்ஸ், யூடியூப்ஸ்லாம் பார்த்தேன், பிளாக் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எல்லாரும் வியர் பண்ணுற கலர். என்னோட ஆஃபீஸில் கூட லைக் ஒரு 2 பேர் இருக்காங்க, எங்கே போகணுன்னாலுமே பிளாக் தான் போட்டு வருவாங்க. அப்படின்ற போது நான் துணிஞ்சு ஒரு பிளாக் மிட் லென்த் மேக்ஸி வாங்கியிருக்கேன். ஐயோ, எனக்கு சொல்லவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட லுக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இந்த மேக்ஸியில் எனக்கு பிடிச்சது ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது பிளாக், ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிரிண்டட் மேக்ஸிஸ் பிடிக்கும். இதில் வந்து உங்களுக்கு க்யூட்டான யானை பிரிண்ட் வரும், இது ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் லென்த் இல்லை, இது வந்து மிட் லென்த். இது எனக்கு பிடிச்சிருக்கா. இதோட ஹேண்ட் வந்து க்யூட்டான ஒரு பஃப் ஸ்லீவ். இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸை காட்டுறேன். இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது கூட உங்களுக்கு வந்து அவ்வளோவா இந்த ட்ரெஸ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருமானு எனக்கு தெரியல. பட் இதோட வியூ லைக் இதுதான் இதோட ட்ரெஸ்ஸு. க்யூட்டான ஒரு எலஃபண்ட் பிரிண்ட்ஸ் இருக்கும். அண்ட் வி ஹாவ் அ ப்ராப்பர் பஃப், டீசன்ட் பஃப். ஹேண்ட்லேயுமே கொஞ்சம் ஒரு டீட்டெயிலிங். இந்த டீட்டெயிலிங் எப்படின்னா, அப்படியே விட்டுட்டா பஃப் நமக்கு தெளிவாக தெரியாது. ஸோ இங்கே வந்து நம்மளை வந்து டைட்டாக பிடிச்சிக்கோ, அப்போ பஃப் கிளியராக தெரியும். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ஐயோ, போன சீரீஸில் தான் நான் ஒரு மிட்லைன் மேக்ஸி எடுத்திருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஒயிட். நான் வந்து பார்த்து இருக்கணும். ஆனால் இவன்கிட்ட நான் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. நான் நல்லா போட்டு பெரட்டினாலுமே இவன் ஒன்றுமே ஆக மாட்டான். அண்ட் see the flare, செம்ம பெரிய ஃப்ளார். குட்டி பாப்பாக்கெலாம் குட்டி ஃப்ராக்ஸ்லாம் போடுவாங்களே, அந்த மாதிரியே இருந்துச்சு. என்ன சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கேன். மற்றபடி இது வந்து எனக்கு ஒரு 341க்கு இந்த காட்டனு மேக்ஸி எனக்கு கிடச்சிருந்துச்சு. நீங்கள் ஒரு 3/4 லெக்கின் இல்லைனாலுமே இதை நீங்கள் வந்து ஒரு டாப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் காலேஜ் போனேன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் காலேஜ் போகிறது இல்லைல்ல. ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் இண்டிவிஜுவலாக கூட நீங்கள் வந்து குட்டி ஒரு நீ லென்த் லெக்கினோட பேர் பண்ணிக்கலாம், ஆங்கிள் லென்த் லெக்கினோட கூட பேர் பண்ணலாம். திஸ் இஸ் சம்திங்ஸ் நைஸ். இது வந்து ஒரு நிஜமாலே இது காட்டன். லைக் இதுக்கு முன்னாடி காமிச்சது வந்து காட்டன் இல்லை, பட் இது காட்டன். லைக் நார்மலாக எங்கள் வீட்டிலலாம் சின்ன வயசில் எங்கள் அம்மா டெய்லரில், ஸோ வந்து கடைக்கு போயிட்டு மெட்டீரியல் வாங்கி எனக்கு வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நான் போய் மெட்டீரியல் எனக்கு பிடிச்ச மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி நான் ஒரு ஃப்ராக் தைக்கிறேன்னா அதை நான் இப்படி தான் தைப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 341. இது வந்து 341 இல்லை, 345. நான் போட்டிருக்க ஒரு பெப்ளம் டாப், லைக் ப்ளூ ஒயிட் டார்க் ப்ளூ போட்டிருக்க ஒரு க்யூட்டான ஒரு பெப்ளம் டாப். இதில் வந்து நிறைய டீட்டெயிலிங்ஸ் இருக்குது. இந்த எல்லா டீட்டெயிலிங்ஸும் நம்மளை அப்படியே ஒரு அழகு ஒரு மெழுகு டால் மாதிரி மாற்றும். என்னென்னா ஹியர் வி ஹேவ் பஃப். ஸோ வந்து உனக்கு வந்து இங்கெல்லாம் வந்து டைட்டாலாம் இருக்காது. அண்ட் இங்கேயும் நமக்கு பஃப் இருக்கும், இங்கேயுமே உனக்கு டைட்டாக இருக்காது. இங்கே உனக்கு வந்து நாட் டைங் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் இது ஒரு பானெக்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு வந்து ப்ராடர் ஷோல்டர்ஸாக இருக்கிறதுனால இது விரிஞ்சிருக்கு. மேபி இட் மேபி அ ஆனால் இது ஒரு பானெக் தான். அண்ட் ஐ ஹேவ் அ லூஸ் ஹியர் பிகாஸ் நான் வந்து மீடியம் வாங்கியிருக்கணும். நான் லார்ஜ் வாங்கினதுனால எனக்கு இங்கே ஒரு லூஸ் இருந்துச்சு. ஒருவேளை நான் வந்து மீடியம் வாங்கியிருந்தேன்னா இட் வில் பி லைக் திஸ், ஓகேங்களா. அண்ட் வி ஹாவ் அ ஃப்ரில் இயர். அவ்வளோதான். க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த பிரின்சஸ் டால்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டால்ஸ்க்கு வந்து குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸஸ் போடுவோம்ல, அந்த மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு இந்த டாப்பு. இதோட ப்ரைஸ் வந்து 241 தான். யூ கேன் டெஃபினெட்லி கோ அண்ட் கெட் இட். லைக் நான் வந்து இது எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பட் குவாலிட்டி நல்லா இருக்க மாதிரி ஏன் பண்ணுறேன்னா,
இப்போ நிறைய ரோட்டில் போகிறாங்க, நமக்கு ஒரு விஷயம் பார்க்குறோன்னா நமக்கு பிடிச்சிருக்கும், அது நமக்கு செட் ஆகணும்னாலுமே அது என்ன காசு இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும்ல. ஏன்னா நான் நிறைய வாட்டி தோணியிருக்கு. அப்படின்ற போது நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்ன ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் நான் ஆன்லைனில் ஸ்க்ரோல் பண்ணாலே எனக்கு பிடிச்ச பட்ஜெட்டில் வந்துடுது. அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தான் இன்னொரு இன்செக்யூரிட்டியை இப்போ பிரேக் பண்ண போகிறேன். ஐ வில் கம் அப் வித் பாடிகான் ட்ரெஸ். இதோட ப்ரைஸ் 336. நான் வாங்கின சைஸ் லார்ஜ். இப்போ I'll be genuinely நான் உண்மையாக ஒன்று சொல்கிறேன். இதை நான் போட்டு பார்த்தேன், எனக்கு ஆசமாக இருந்துச்சு. அண்ட் என்னோடய தொப்பை குட்டியில் தபலா தட்டலாம், அந்த மாதிரி எனக்கு தொப்பை இருக்குது. நான் எந்த அளவுக்கு நான் இதெல்லாம் பிரேக் பண்ணுறேன்றதை உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு இன்னும் ஒரு சில இன்செக்யூரிட்டிஸ்லாம் இருக்குது. மேபி பை காட்ஸ் கிரேஸ் நான் அதை ஓவர் கம் பண்ணாலோ இல்லை நான் ஏதோ ஒன்று பண்ணி அதை ஓவர் கம் பண்ணாலோ அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். பட் இந்த டாப்பை பற்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இந்த டாப்போட கிளாத் செம்ம சாஃப்டான கிளாத். இந்த சீரீஸில் இருக்க கிளாத்லேயே இந்த டாப்போட கிளாத் தான் செம்ம சாஃப்டான கிளாத். அண்ட் ஆஸ் பாடிகான்ஸ் அப்படின்னாலே நம்ம பாடி ஹக்கிங்காக இருக்கும், எக்ஸ்பேண்டும் ஆகும், அதே நேரத்தில் பாடி ஹக்கிங்காக இருக்கும். ஸோ நான் லார்ஜ் தான் வாங்கியிருந்தேன். லார்ஜ் சைஸ் எனக்கு செம்மையாக பத்துச்சு. பட் என்னன்னா எனக்கு தொப்பை இருக்கிறதுனால நான் தொப்பையில் தப்பலா தட்டுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த டாப் லைக் எப்படின்னா நான் ரீக்ரியேட் பண்ணுவேன். லைக் இந்த இன்செக்யூரிட்டெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு நான் ஒரு நாள் என் குண்டு உடம்புலையே நான் போட்டு காட்டுவேன். இப்போ எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் எடுத்துக்குது நான் அந்த மாதிரி என்னை பார்க்குறதுக்கு. இப்போ எப்படின்னா என்னோடய பார்வைக்கே நான் அழகாக இருக்கணும், அப்போ தானே நான் போட்டு போக முடியும். அப்போ நான் எல்லா ட்ரெஸ்லையும் நான் அழகுதான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்தோன்னா நான் இந்த பாடிகான் ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ரீக்ரியேட் பண்ணுவேன். பட் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க பாடிகான், இல்லை எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ற போது யூ கேன் கோ வித் திஸ், யூ கேன் வியர். உங்களுக்கு ஃபைன், ஓகே நான் இதை போட்டுக்கிறேன், எனக்கு இது நல்லா இருக்குது அப்படின்ற போது தாராளமாக நீங்கள் இதை போட்டுக்கலாம். அடுத்து நான் ரொம்ப நாள் விஷ்லிஸ்ட்டில் வச்சு 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 ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் ஒரு சில கலர்ஸ்லாம் பார்க்க நல்லாயிருக்கும், போடும்போது தான் அது எப்படி இருக்குன்னு தோணும். ஆனால் எனக்கு இது அவ்வளோவா எனக்கு பார்க்கும் போதே இதில் எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆனால் லைக் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஆனால் போட்டு பார்த்தா தான் தெரியுது திஸ் இஸ் கிரேட் ஆன் மை ஸ்கின் டோன். இந்த கலர் என்ன சொல்லுவாங்க, என்ன கலர்மா, கிரேப் கட் பண்ணால் உள்ள ஒரு மைல்ட் கலர் வரும்ல, அந்த கலர் தான் இது. இதில் கொடுக்குற குட்டி 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 டீட்டெயிலிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்குமே. ஃபஸ்ட் டீட்டெயிலிங் இது ஒரு த்ரெட்டால் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக த்ரெட்டால் பண்ணியிருக்காங்க. நெக்கில் இது ஃபால் ஆகும்போது செம்மையாக இருக்குது. அண்ட் என்னன்னா இது லைக் ஒரு மாதிரி எண்டில் இது நல்லா கரெக்டாக இங்கே நமக்கு செட் ஆகிக்கும். சிட் ஆகுறதுனால நமக்கு இந்த இடத்துல அவங்க ஒரு சில த்ரெட் ஃப்ளாரல் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஹைலைட்டடாக தெரியுது. அண்ட் இதுவுமே நான் லார்ஜில் தான் வாங்கியிருக்கேன். இந்த சீரீஸில் அந்த ஸ்லீவ்லெஸ் குவாட்செட்ஸ் மட்டும் தான் நான் மீடியம் வாங்கியிருக்கேன், மற்ற எல்லாமே லார்ஜ் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்கில் நமக்கு த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு அனார்கலி குர்த்தா, மிஸ்மேட்ச் பண்ணிக்கலாம் நிறைய ட்ரெஸ்ஸோட. இதை போட்டு அது போட்டு இது கூட நம்ம ஒரு ஒயிட் லெகின் போட்டுக்கலாம், பிளாக் லெகின் போட்டுக்கலாம், சாண்டல் லெகின் போட்டுக்கலாம். இது நான் ஏன் வாங்கினேன்னா ஒரு குவாட்செட், இது ஒரு ஒயிட் பிளாசோ ஃபேன், இது ரெண்டுமே சேர்த்து எனக்கு ஒரு 341க்கு கிடைக்குது. நான் இதை எது கூட வேணால் பேர் பண்ணிக்கலாம். இதை நான் தனியாக வாங்கினாலே கண்டிப்பாக ஒரு 200 இருக்கும். அண்ட் ஒரு வீநெக் அனார்கலி த்ரெட் பேட்டர்ன் இருக்க ஒரு குர்த்தா, இதை நான் எது கூட வேணால் பேக் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டர் ஷேடில் இருக்க டைட் ஃபிட் ஜீன்ஸு, அப்புறம் ஒரு பிளாக் லெகின், ஒயிட் லெகின், ஷிம்மர் லெகின் என்ன வேணால் பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரெண்டுத்தையுமே தனித்தனியாகவே நிறைய பேர் பண்ணிக்கலாம். பட் இது ரெண்டுமே சேர்த்து நமக்கு ஒரு 341 350 ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற போது எப்படி நான் இதை வாங்காம போவேன். கிளாத் சாஃப்டராக இருக்கும், பட் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. பட் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். பட் இது ரெண்டுமே ஒரு சாஃப்டான குவாலிட்டி இருக்க கிளாத்.
அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு வி நெக் ப்ளூ கார்ட் செட், லைக் டாப் எப்படி இருக்கோ அப்படியே தான் பேண்ட்டும் இருக்கும். நான் இதோட ஃபிட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதை தாண்டி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது, நான் வந்து இதை ஏன் மிஸ் பண்ணேன்னா, லைக் நான் வீடியோ எடுத்து முடித்தா அடுத்த நாள் வந்து இது டெலிவரி ஆச்சா. ஸோ அதனால் லைக் இது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். கார்ட் செட்டே நான் வந்து ஒரு 320 310 அந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன். இது டாப் அண்ட் பாட்டம் காட்டுறேன், ஆனால் அது குதிக்க முடியாது. ஸோ இந்த டாப் அண்ட் பாட்டம்னால இந்த ப்ளூ ஒயிட்டு அண்ட் லைன்ஸ் ஃபுல்லாகவே ப்ளூ ஒயிட் தான். இங்கே வந்து அந்த ஃப்ளோரல் டிசைன், லைக் எனக்கு இந்த மாதிரி நெக்கில் ஏதாவது கொடுத்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் நான் ஒரு குட்டி கம்பல் போட்டு மட்டும் இந்த லுக்கை வந்து ஃபுல்லாக போட்டுடலாம் அப்படின்ட்டு. அண்ட் உங்களுக்கு இது வேணும்னாலுமே இதுவுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் வந்து ஒரு 5 ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கியிருக்கேன். திஸ் எவ்ரி திங் இஸ் அண்டர் 350. நான் 360க்கு 351 352 ரேஞ்சுக்கே எதுவுமே போயிருக்காது. எல்லாமே ஒரு 350க்குள்ளேயே நான் வந்து வாங்கியிருக்கேன். எல்லா ட்ரெஸ்ஸஸுமே எனக்கு ரொம்ப 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 லைக் என்ன ஒரு ட்ரெஸ்ஸஸில் பார்க்கும்போது தான் ஓகே நமக்கு இது நல்லா இருக்குது, இது நமக்கு வந்து இது லைக் இதை இப்படி வியர் பண்ணுவோம் ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு லிட்ரலி என்னோட வார்ட்ரோப் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை என்னோட நாலேஜ் இன் ட்ரெஸ்ஸஸ், என்னோட நாலேஜ் இன் மை பாடி டைப், என்னோட நாலேஜ் இன் மை ஸ்கின் டோன். இப்போ எங்கள் அம்மா கிட்ட ஒரு புடவை காமிச்சாலே இது எனக்கு நல்லா இருக்காது, லைக் அவங்களோட செல்ஃப்க்கு சொல்கிறேன், இந்த கலர் எனக்கு எடுத்து கொடுக்காது. பிகாஸ் ஷி எக்ஸ்ப்ளோர் வித் லாட் ஆஃப் சாரீஸ். பட் நமக்கு அப்படி ஒரு டைம் கிடைக்காது. பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் போவோம், ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் ட்ரெஸ்ஸஸ், காலேஜ் போனால் காலேஜ்க்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போ தான் எனக்கு அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற டைம் கிடைக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சீரீஸில் நான் அட்டாச் பண்ணுறேன் எனக்கு எது ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் எதெல்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணணும் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.